அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து 11வது அலகுல நிலை மின்னியல் அதாவது அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, Q மின்னூட்டமும் A பரப்பும் C மின்தேக்கி திறனும் கொண்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் இரு தட்டுகளுக்கு இடையிலான மின்னழுத்தம் எப்படி இருக்கு? தட்டு இடைவெளி தூரம் சார்ந்தது அல்ல. தட்டு இடைவெளி தூரத்திற்கு நேர் விதத்தில் இருக்கும், எதிர் விதத்தில் இருக்கும், வர்க்கமூலத்திற்கு நேர் விதத்தில் இருக்கும். இப்படி 4 தெரியும். இந்த கேள்வி வந்து 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தட்டுகளின் இடையிலான விசை எவ்வளவு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. F is equal to Q into E. இதுல Q என்பது ஒவ்வொரு தட்டிலும் உள்ள மின்னூட்டம், E என்பது மின்புலம். அதெல்லாம் மின்புலம்னால என்னது? ஓரளவுக்கு மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசை. அப்போ மொத்த விசை எப்படி சார் இருக்கணும்? மின்னோட்ட தலைப்படுத்தினார் E into Q. ஸோ F is equal to Q into E. சரி, அப்போ இதுல இந்த மின்புலம் இருக்கு, அது ஃபார்முலா இருக்கா சார்? இருக்கு. E is equal to படிச்சிருக்கிறோம், மின்தேக்கி பாடத்தில் இணைத்தட்டு மின்தேக்கியில் படிச்சிருக்கோம். சிக்மா பை எப்சிலான். சிக்மா என்பது பரப்பு மின்னூட்ட அடர்த்தி, அதாவது ஓரளவு பரப்பில் உள்ள மின்னூட்டம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? Q by E. இப்போ E is equal to சிக்மா பை எப்சிலான். சரியா? சிக்மா is equal to Q. இதில் ஏங்கிறது என்ன சார்? தட்டினுடைய. அப்போ நம்ம F is equal to QE-ல Q அப்படியே போட்டுக்கலாம். க்கு பேரெல்லாம் சிக்மா எப்சிலான் போடலாம், அப்புறம் சிக்மாவுக்கு பேரெல்லாம் Q by A போடலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டு F-க்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். F is equal to Q by க்கு பதிலாக சிக்மா எப்சிலான், சிக்மாவுக்கு பேர இன்னொரு Q by A. ஸோ அப்போ Q into Q மேலே இருக்கு, டிவைட் பை A எப்சிலான். இப்போ Q ஸ்கொயர் டிவைட் பை A எப்சிலான். F is equal to Q ஸ்கொயர் டிவைட் பை A எப்சிலான். இதுல இருந்து என்ன சார் தெரியுது? இந்த சமன்பாட்டில் தட்டு இடைவெளின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்மால் b, அப்படி எதுவுமே இல்லை. ஏ இருக்கு, பரப்பு இருக்குது, ஆனா தட்டு இடைவெளி இல்லை. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது இந்த சமன்பாடு தட்டு இடைவெளி தூரம் சார்ந்தது அல்ல. அப்போ இரு மின்தேக்கி இணைத்தட்டு மின்தேக்கியில் இடையில இரு தட்டுகளுக்கும் இடையிலான விசை என்பது தட்டு இடைவெளி தூரத்தை சார்ந்தது அல்ல என்கின்ற 1வது தெரிவு, முதல் ஆப்ஷன், முதல் ஆன்சர் சரியான விடை. ஓகே, இது வரைக்கும் நம்ம நம்முடைய சேனல்ல இந்த நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடத்துல 16 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். நம்முடைய அடுத்த காணொலியில மின்னோட்டவியல், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லணும், அந்த பாடத்திலிருந்து கேள்விகள் ஒரு 3 கேள்வி பார்த்துக்கிறோம். ஓகேயா சார்? அடுத்த காணொலி வரும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.